கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். காலையில சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணப்போ, இப்படி ஒரு நியூஸாங்கிற மாரி ரொம்ப வருத்தப்பட வச்சுது. ஆக்சுவலா நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல கூட பேசியிருந்தோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்ட் கப் மாரி ஓடிஐ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னா, இன்னைக்கு நெறைய யங்ஸ்டர்ஸ் டீம்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பத்தாது. அது போக எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அதுல நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்த நேம் சிக்கர் தவான். அப்படிப்பட்ட சிக்கர் தவான் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு எடுத்திருக்காரு. அவருக்கு சான்ஸும் கிடைக்கல. எந்த வழியில பார்த்தாலும் ட்ரை பண்ணாலும், ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணாலும் அவருக்கு கிடைக்கல. இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு, ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தது. டீமுக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி முடியல. ஃபைனலா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கப்பர் என்று அழைக்கப்படும் சிக்கர் தவான் என்ன மாதிரியான ஒரு பிளேயருங்க? செம்மையான ஒரு பிளேயர். மேக்ஸிமம் இந்த சிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பவர் ஹிட்டிங் எல்லாம் அடிக்க மாட்டாரு. இந்த கிளாஸான ஷாட் எல்லாம் பயங்கரமா வச்சிருப்பாரு. 2013 அந்த காலகட்டம் அவருடைய லைஃப்ல பீக் லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல கூட டெபியூட் பண்ணியிருப்பாரு. முரளி விஜயும் அவரும் ஓபன் பண்ணுவாங்க. சேவாக் போனதுக்கு அப்புறம் அவரும் முரளி விஜய் தான் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. டெஸ்ட் லைன் நல்லா பண்ணாரு. அதை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல அவரோட 100 அடிப்பாரு. வேற லெவல்ல ஒரு மேட்ச்னு சொல்லணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவரால் மறக்கவே முடியாது. அந்த லீக்ல மறக்கவே முடியாது. லீடிங் ரன் கெட்டரா இருந்திருப்பாரு. இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு யோசிச்சாலே MS தோனி அவர்களுடைய கேப்டன்சி, விராட்டுடைய ஒன் டவுன் பொசிஷன் ஆடுறது அண்ட் ரோஹித் அண்ட் சிக்கர் தவானுடைய நம்பர் 1 பொசிஷன்ல வேற லெவல் ஆன ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஆகணுங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே பீக் லெவல்ல இருந்தாங்க. 2013 இந்தியன் டீம்ல அந்த டாப் 3 அப்படிங்கிறது ஒரு டிராகன் டெம்ப்ளேட்டா இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சிக்கர் தவான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். அவரு வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். பயங்கரமா ஆடி இருப்பாரு. அதுல 97 ஒரு சீரீஸ்ல அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. ரோஹித் சர்மாவும் சரி, விராட்டும் சரி 100 அடிப்பாங்க. ஆனா இவர் 97ல அவுட் ஆயிருப்பாரு. 97 ஆர் 95 கொஞ்சம் மறந்துட்டேன். பட் இருந்தாலும் அவரும் அந்த காலகட்டத்தில் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அப்படின்னா அது ஒரு ரெக்கார்டா இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். பீக் லெவல் ஃபார்ம்ல இருந்த ஒரு காலகட்டம். அவருடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ரோஹித் அண்ட் சிக்கர் தவான் எதிர்பார்க்காத ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சொன்னோம். தோனி வந்துட்டு ரோஹித் நீ ஓபன் பண்ணு, சிக்கர் தவான் நீ ஓபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒன்று செட் பண்ணி கொடுத்தாரு. அந்த டோன் தான் கிட்டத்தட்ட 2016, 17 வரைக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. 5 வருஷம் நல்லாவே இருந்ததுன்னு சொன்னோம். ஆனா அந்த ஒரு பேர் உடஞ்சதுக்கு அப்புறம் பெருசா ஒரு ஐகானிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இல்ல. கேஎல் ராகுல ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கில்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரோஹித் சர்மா மட்டும்தான் ஒன் சைடு இருக்காரு. ஆப்போசிட்ல ஆள்கள் மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப சோகமான விஷயம். அதை தாண்டி அவருடைய பேட்டிங் ஸ்டைலும் நல்லா இருந்தது. அண்ட் ஸ்வீப் ஷாட் நிறைய ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க. இந்தியன் டீம்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்வீப் ஷாட் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன், ரொம்பவுமே பாராட்டப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனா சிக்கர் தவான் இருந்தாரு. ஐபிஎல்லையும் சும்மா கிடையாது, பயங்கரமா ரன்னு குமிச்சு வச்சிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆடும்போது ஆகட்டும், அங்கேயே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல பயங்கரமா ஆடினாரு. அட் சேம் டைம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப்லயே கொஞ்சம் டீசெண்டா ஆடிட்டு இருந்தாருன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் கிட்டத்தட்ட 40 வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு பிளேயர் தான். அன்பார்ச்சுனேட்லி மிகப்பெரிய ஒரு ஜெம்மை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இடையில அவருக்கு டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த பிரச்சனை போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா டீம்ல இருந்து டிராப் செய்யப்பட்டார். இவர் டிராப் செய்யப்பட்டார்னு சொல்றதை விட இவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. பெருசா அவர் எடுத்துக்கல, ஒரு 3 மாசம் தான் எடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள மத்த பிளேயர்ஸ் இசான் கிஷன் ட்ரை பண்ணாங்க, கேஎல் ராகுல் ட்ரை பண்ணாங்க. மாறி மாறி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புக்கு ஆள் வந்ததுனால அன்பார்ச்சுனேட்லி சிக்கர் தவானுடைய அந்த ஒரு வரவு அப்படிங்கிறது இந்தியன் டீம்ல இல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லணும். 2019 வேர்ல்ட் கப்ல ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2020 கோவிட் வந்துச்சு. 21க்கு அப்புறம் அவருடைய வரவுங்கிறது இந்தியன் டீம்ல தேஞ்சுக்கிட்டே போயிடுச்சு. சிக்கர் தவான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தாரா அப்படிங்கிற மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போதான் ரீசெண்ட் டைம்ல பேசிட்டு இருந்த ஓடிஐல டீம் நல்லா இல்லையே, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் மேல வேணும், ரோஹித் அண்ட் சிக்கர் தவானுடைய பார்ட்னர்ஷிப் தான் வேணும்னு கேட்டிருந்தப்போ திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும், என்னதான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ இன்னிங்ஸ் சிக்கர் தவானை பாராட்டி பேசினாலும் என்னுடைய ஃபேவரட் மூமெண்ட் என்ன அப்படின்னா, பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு மேட்ச் வந்துட்டு வின் பண்ணுவாங்க. தோனி அவர்கள் கூட ரன் அவுட் அடிப்பாங்க இல்லையா. அந்த மேட்ச்ல 2 கேட்ச் குரூசியலான ஒரு கேட்ச்னு சொல்லணும். ஒன்னு ஜட்டு எடுத்தது, இன்னொன்னு கப்பர் சிக்கர் தவான் எடுத்தது. நல்லாவே எடுப்பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூசியலான ஒரு பெஸ்ட் ஃபீல்டரும் கூட, நல்ல பேட்ஸ்மேனும் கூட, ஒரு மிகப்பெரிய ஜெம்மை இந்தியன் டீம் கரெக்டா பயன்படுத்த தவறிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். அதன் காரணமாகவும் இனிமேலும் இடம் கிடைக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்துட்டு அவரு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ரன்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல 2315 ரன் வந்துட்டு அடிச்சிருக்காரு. வெறும் 34 மேட்ச் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 167 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 6793 ரன்கள் அப்படிங்கிற மாதிரி கோச் வச்சிருக்காரு. அண்ட் T20 பொறுத்த வரைக்கும் 68 மேட்ச்ல 1760 ரன் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிக்கர் தவான் அடிச்சிருக்காரு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. 3 ஃபார்மேட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் 3D பிளேயர்
பிளேயர் இவர் தான் சொல்லி ஆகணும். எல்லாத்துலயுமே கலக்கி போட்டிருக்காரு. ஸோ இந்தியன் T20 டீம்ல பெருசா இடம் கிடைக்கல. ஆனா ஐபிஎல்ல பயங்கரமா போட்டு வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். குறிப்பா எஸ்பெஷலி சிஎஸ்கே அவருடைய ஃபேவரட் டீம். சிஎஸ்கே அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு. அட் த சேம் டைம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ஓப்பனரா இருக்கும்போது பயங்கரமா போட்டு பொழந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஜெம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். அண்ட் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஐபிஎல் ஆடுவாரு அப்படிங்கிற ஹோப் எல்லாருமே இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்தா கண்டிப்பா நல்ல டீமுக்கு போவாங்க. இல்லைன்னா சொந்த டீமே ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஸோ சிக்கர் தவானுக்கு நாம ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போறோம் ஹாப்பியா. ஸோ உங்களுக்கு அவர் எவ்வளவு பிடிக்கும், அவருடைய ஃபேவரட் இன்னிங்ஸ் என்ன, அவரை எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க, ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.